ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம சாச்சனாவோட அந்த பிரிஞ்சால் பவுல் மேட்டர் பற்றி பேசலாம். ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு நம்ம வந்து அந்த மஞ்சரி பஞ்சாயத்து பற்றி. இப்போ அது வந்து எப்படி சுற்றி எப்படி வந்துச்சுன்னா, சாச்சனா கிட்ட ஆரம்பித்து, அருண் கிட்ட ஆரம்பித்து, மஞ்சரி கிட்ட ஆரம்பித்து, அப்புறம் தீபக் கிட்ட வந்துச்சு. இப்படி சுற்றி நம்மளே சுற்றி தான் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். சேது சார் சுற்றி விட்டேன்னு கண்டஸ்டண்ட்டை சொல்கிறாரு. அவரே வாரம் வாரம் நம்மளை சுற்றி தான் விடுறாரு. ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னங்க அந்த பிரிஞ்சால் பஞ்சாயத்து என்னங்க பஞ்சாயத்து அப்படின்னா, அது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். அப்புறம் அந்த அந்த பவுலில் எந்த பவுலில் தான் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போய் வச்சுது, இல்லை எந்த பவுலில் தான் வந்து தீபக் சார் கழுவு சொன்னார், இல்லை அவர் கழுவு சொன்னது தப்பா, இல்லை அவர் கழுவு சொன்ன விதம் தப்பா அப்படிங்கிறதெல்லாம் மீறி தீபக்கை சாரி கேட்க வைக்கணும் சாச்சனா கிட்ட. அது சாரி கேட்க வச்சுட்டார். அவ்வளவுதான். இதுதான் ஜஸ்ட் இதை பண்ணணும்னு நினச்சாங்க. அதுக்காக அந்த டாப்பிக்கை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் ஒன்று என்ன விஷயம்னா, கொஞ்சம் நேரம் அந்த பொண்ணை நிற்க வச்சு பேசிட்டாங்கங்க. அதுதாங்க கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ நேரம் நிற்க வச்சதில் பாப்பா கால் வலிச்சிருக்கும்ல. டேடி கொஞ்சம் அதோடு சேர்த்து மாத்திரையும் சேர்த்து அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பொண்ணை நிற்க வச்சு பேசினதுனால கன்ஃபெஷன் ரூமில் சாச்சனா கால் வலின்னு வந்துருச்சுன்னா தைலமும் கொடுத்துருங்க, தேவைப்பட்டால் டேப்லெட்ஸும் கொடுத்துருங்கன்னு அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ரொம்ப டோஸ்ட் பண்ணாரான்னு கேட்டால் டோஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணார். அவ்வளோதான். அது டோஸ்ட்டுனா அப்படி பார்த்தா எத்தனை வாரம் எவ்வளோ பேர் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. விஜய் சார் கிட்ட போனாலே ரோஸ்ட்டு தான் பண்ணுவார். ஆனால் எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாருனே புரியாது. ஆனால் அவர் ரோஸ்ட் பண்ணால் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் நிற்கலையா, சௌந்தர்யா நிற்கலையா, ஏன் முத்து கூட நிற்கலையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இதெல்லாம் சாச்சனாக்கு ரோஸ்டான்னு கேட்டால், ஊரில் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, சேது சார் வந்து சாச்சனாக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு. அது அப்படி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு சீன் போட்டாங்க. அந்த சீன்லையும் தீபக்கை சாரி கேட்க வச்சு அந்த சீனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லணும். ஓகேங்களா? இதில் வந்து அது பிரிஞ்சால் அதுலேயும் அந்த பொண்ணு பாருங்கள், அந்த பிரிஞ்சால் வந்து என்ன மாதிரி வந்து சொல்லுது, அது வந்து காமனாக ஒரு பவுலில் அளவுக்கு வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஆனந்திக்கும் இவங்களுக்கு அலர்ஜி அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. அலர்ஜி எடுத்து கொடுத்தாங்க அருணுக்கு. அலர்ஜி அது பிரியாணிக்கு வந்த பிரிஞ்சாலுக்கு அலர்ஜி இல்லை, ஆனால் பருப்பில் போட்ட பிரிஞ்சாலுக்கு அலர்ஜி. ஆமாம், இது போன வாரத்துலையுமே தர்ஷிகா யாரும் பருப்பு செய்யும்போது பருப்பில் பிரிஞ்சால் போடுறாங்க, எனக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சு போடுறாங்க அப்படின்னு. இப்போயுமே அந்த பிரிஞ்சாலில் அது அலர்ஜி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. அதுலேயும் அந்த ஆனந்திக்கும் அலர்ஜினால 2 பேரும் ஷேர் பண்ணாங்களாமா. ஆனந்தி சாப்பிட்டு போயிட்டாங்களாமா. ஆனால் அப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்ட பவுல் வந்து சாச்சனாத் தான் சொன்னால், அதை வந்துட்டு சாச்சனா தானே கழுவணும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிருக்காரு தீபக்கு. ஆனால் தீபக்கு தெரியல, அது அவங்க சாப்பிட்ட பவுலில் அது காமன் பவுலுன்னு இவங்க அதை சொல்ல வந்தாங்களாமா. அவர் அதை லிசன் பண்ணலையாமா. லிசன் பண்ணலாங்கிறத விட அவர் அங்கே ஹாஷா எதோ சொல்லியிருப்பார் போல். அவர் தாட்டிட்டு ஏமா நீ சாப்பிட்ட போல் நீ கழுவி வச்சிடலாமா அப்படின்னு எதோ சொல்லியிருப்பார் போல். கழுவுன்னு வேலை சொல்லிட்டார்ல பொண்ணுக்கு. அது எவ்வளோ வந்து கஷ்டம். அந்த வீட்டு குயின் அவங்க, மகாராணி அவங்கள போய் வேலை செய்ய சொல்லிட்டாரு. தீபக் கேப்டனாக இருக்கலாங்க. அது வந்து ஒரு வாரத்துக்கு தான். இந்த ஷோ ஃபுல்லாகவே அவங்க தானே மகாராணி. அது எப்படி ஒரு கழுவுன்னு சொல்லிடுவார் அந்த இதுவை. இத்தனைக்கும் அவங்க வெசில் வாஷிங் டீமா. அவர் சொல்லலனாலும் இவங்க கழுவி தான் வச்சுருக்கணும். அப்புறம் எதுக்கு அது பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வந்தாங்களாம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரில. அவ்வளோ நேரம் வந்து ஷோ பார்த்ததுக்கு நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. கேள்வி கேட்ட ஹோஸ்ட்டுக்குமே டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் இதே வேறு யாராவது பண்ணியிருந்தா அப்படியே மஞ்சரிலாம் பேசியிருந்தா அவர் கோச்சிக்கிட்டு போயிடுவார் சேது சார். போன வாரம்லாம் மஞ்சரிலாம் வந்து ஒத்துக்கல, சாரி கேட்கல, இல்லைனா அவங்க செஞ்சது சரின்னு தப்புன்னு ஒத்துக்கலன்னொடனே நான் கிளம்புறமா, என்னம்மா இப்படி சுற்றி விட்றீங்களா? இப்போ பொண்ணு சுற்றி விட்டாங்க, ஒன்றுமே கேட்கல. அவர் சுற்றி பார்த்துட்டு இது என்ன பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. ஜஸ்ட் லைக் தட்டு. அது இன்னும் கொஞ்சம் தலையில் 2 தட்டு தட்டி உட்கார வச்சிருக்கலாம்ல. இப்படிலாம் பேசக்கூடாதுமா, நீ எங்கள் கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்லு சார், உங்களுக்கு என்ன சார் என் மேலே ஏதோ கோவமா சார் அப்படின்னு வேற கேட்குது. எப்படிங்க கேட்கும் ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து அந்த பொண்ணு? அவருக்கு நிஜமாவே இந்த பொண்ணு மேலே கோவம் இருந்தால் கூட அவர் அதை காட்டக்கூடாதுன்றது அவரோட ப்ரொஃபஷனுக்கு. அது வந்து அவர் காட்டக்கூடாது. அவர் யார் மேலேயும் அதை சொல்லிடுவார். நான் யார் மேலேயும் இங்கே கோவத்தையும் காட்ட முடியாது, இல்லை யார்கிட்டையும் வந்து நான் பார்ஷியாலிட்டியும் பார்க்க முடியாது, நான் என்னோட வேலையை தான் செய்கிறேன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு கேட்குற கேள்வியிலே தெரியுது இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் வேணும் அப்படிங்கிறத இந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி வாங்குதுன்னு. ரைட்டா? அப்போ அது புரியாமல் ஒன்றும் இல்லை சேது சாருக்கு. அப்போ அவர் ஸ்பெசிஃபிக்காக ஃபேவரட்டிசம்னும் கிடையாது, உன்னை பிடிக்கலனும் கிடையாது, உன்னை பிடிச்சதுனும் கிடையாதுமா, எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஏன் சார் சேது சார் சொல்லலை? பிபி டீம் சொல்லலையா? அட்லீஸ்ட் இதில் சொன்னால் பொண்ணு அழுதுருமேன்னு கவலைப்பட்டீங்களா? அழுதுட்டா அப்புறம் ஒரு கர்ச்சீஃப் அனுப்ப வேண்டியது தானே பேக்கெட். இவ்வளோ சாக்லேட்ஸ் அனுப்புறீங்களா கன்ஃபெஷன் ரூமுக்கு? பொண்ணு சாக்லேட் கேட்டோன்னே மட்டன் பிரியாணி அனுப்புறீங்களே. அப்போயே வந்து பொண்ணு அழுதுச்சுன்னா வாரம் நான் திட்டுவேன், இல்லைனா 2 நாளைக்கு ஒரு வாட்டி யாராச்சும் திட்டி உள்ள அந்த பொண்ணு அழுதுச்சுன்னா ஒரு கர்ச்சீஃபாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்ச்சீஃபையும் சேர்த்து அனுப்ப வேண்டியதானே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை கூட நீங்கள் கேட்கலையே. அப்புறம் வந்து நான் ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாங்களான்னு. அதுதான் எங்களுக்கே புரியுதே, உங்களுக்கு புரியலங்கிறது தான் பிரச்சனை.
அப்படி இருக்கிற பட்சத்தில் அது 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 சுற்றி சுற்றி வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னிடுச்சு. ஒரு வழியாக அந்த அப்புறம் ஏன் தான் பூவை கட் பண்ணேன்னா சுற்றி சுற்றி தர்ஷிகாவையும் ஜாக்லின் வேற இதில் உள்ளே வலிச்சிச்சு. அவங்க நைஸாக எஸ்கேப் போயிட்டாங்க. இப்போ யாருமே வீக்கெண்டில் ரோஸ்ட் வாங்குற மாதிரி இல்லைங்க. என்னமோ சொல்லுவாங்கள்ல, அது என்னது, சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்னு, அந்த மாதிரி இவங்க வந்து தர்ஷிகா ஜாக்லினுக்கு உள்ள பஞ்சாயத்து இருக்கலாம், இல்லை வேறு யாருக்கு உள்ள பஞ்சாயத்து இருந்தாலுமே வீக்கெண்டில் போய் இதை எடுத்து வச்சு ரோஸ்ட் வாங்குறதுக்கு பதில் நம்ம 2 பேரும் பேசி உள்ள சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இவங்க கண்டஸ்டன்ஸு கதை. நிஜமாகவே பாவம் தாங்க உள்ள கண்டஸ்டன்ஸு. ஸோ இது தப்போ சரியோ, நீயும் நானும் பேசி இதை சரி பண்ணிக்கலாமா, உள்ளே வந்து வீக்கெண்டில் வந்து இதை பஞ்சாயத்தாக வச்சு அவர் வந்து சண்டை போடுற நம்ம 2 பேரும் சரி பண்ணிக்கலாம். சாட்சிக்காரங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு போய் அவங்க கிட்ட 2 பேருமே சேர்ந்து வாங்குறதுக்கு நீ நீ தப்புன்னா நீ பண்ணிக்கோ, இல்லை நான் தப்புனாக்கும் உனக்கும் பதில் நானே சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் அது வீக்கெண்ட் வரைக்கும் போவேணாம், நம்ம இங்கேயே பேசிக்கலாம் அப்படின்ற லெவலில் இவங்களும் உள்ளே பேசி சரி பண்ணிக்கிறாங்க. அது வீக்கெண்ட்லலாம் கொண்டு வர மாட்டாங்க. ஜாக்லின்கெல்லாம் அந்த லெசன் லேர்ன்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மஞ்சரிக்கும் ஆயிடும்னு நினைக்கிறேன். தர்ஷிகா அவங்களுக்கு திட்டலாம் அவங்க இது வரைக்கும் வாங்கலை, ஆனால் சுற்றி வாங்கின திட்ட பார்த்தே அவங்க வந்து பழகிருப்பாங்க. ஆஹா இது வீக்கெண்டுக்கெலாம் நம்ம எந்த பஞ்சாயத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்ற லெவலில் அவங்களுக்கு ஒரு லெசன் லேர்ன்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால இவங்க வந்து அப்போ ஏன் தான் பூவை கட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தர்ஷிகாவும் ஜாக்லினும் வந்து அந்த ப்ரெஷர்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சுட்டு வந்துட்டு நான் அதனால் இருக்குமா அப்படின்னா அதை அவங்க இவங்ககிட்ட வந்து அட்ரஸ் பண்ணாங்களா? இவங்க அவ்வளோ நல்லவங்களா, மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நல்லவங்களா இவங்க? கேட்குறேன் சாட்சினா. அப்போ வந்து அதனால் நான் பண்ணேன்னா அது உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லலையேம்மா, இல்லை அவங்ககிட்ட நீ கேட்டாலும் பண்ணியிருக்கணும். எனக்கு இப்படி தோணுது, வேணா நான் இதை அட்ரஸ் பண்ணி நான் வேணா உங்களுக்காக சேர்த்து அவங்களுக்கு வேணா அவங்க பண்ணியிருப்பாங்களா, அதில் உன்னை பண்ண சொல்கிறதுக்கு அவங்க கேம் அவங்க ஆடுவாங்களா, அவங்க கேமை சேர்த்து நீ ஏன் ஆடுற? உங்ககிட்ட வராத ஒரு பிரச்சனைக்கு நீ வந்து அவங்ககிட்ட கேட்காத ஒரு கேள்விக்கு. அப்போ வந்து ஜாக்லினும் தர்ஷிகாவும் ஜஸ்ட் லைக் தட் எழுந்து நாங்கள் அதை லவ்வோட செஞ்சோம் சார், அது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் சார், நாங்கள் ஜஸ்ட் அது டிஸ்கஷன் சார் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நீயே பதில் சொல்லிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல திருப்பி பல்பு தான் வாங்கிச்சு இந்த பொண்ணு. அப்போது இதுக்கப்புறம் அது பிரேக்கில் பேசுகிறாங்க ஆனந்தி எல்லாருமே. இல்லை நிஜமாவே உங்களுக்கு நிஜமாவே ஸ்ட்ரெஸ் தாங்க இருந்தது, இல்லைன்னுலாம் சொல்லலைங்க. ஜாக்லின்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான், அருண்லாம் சாப்பிட்லன்னு சொல்லிலாம் கத்துனாங்க அந்த மஞ்சரி விஷயம் வரும்போது. அதை பற்றி பேசியிருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து அருண்லாம் சாப்பிட்லன்னு சொல்லி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்லாம் தான் கத்துறாங்கன்னு மஞ்சரியும் புரிஞ்சுக்கிட்டு முத்துக்கிட்ட கடுப்பில் இருக்கா ஜாக்லின் பேச வேணாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். அருணுக்கும் வந்து அங்கே வேலை செஞ்சது 2 நாள் டென்ஷன் தான். தர்ஷிகாக்கும் முடியல, அவங்களும் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் தான் கிச்சனில் 2-3 நாள் இருந்தாங்க. கண்டினியூஸாக கிச்சனில் இருக்கணுங்கிற அதையும் டாஸ்க்கும் பண்ண எல்லாருக்குமே அந்த வீட்டில். ப்ளஸ் வந்து பிடிச்சவங்களுக்கு சமைக்கிறதுங்கிறது வேறங்க வீட்டில் லேடிஸு. இது ஒரு ஷோவில் மற்றவங்களுக்கு சமைச்சு போடணும் போது அங்கே லவ் அஃபெக்ஷன்ன்றதுலாம் இருக்கலாம், ஒரு சிலர் மேலே இருக்கலாம், இருக்கிற 18 பேர் மேலேயெல்லாம் இருக்காது. அதுவும் எப்பயுமே 24 மணி நேரம்லாம் இருக்காது. அந்த ஒரு வாரம் அந்த கிச்சன் இருக்காங்க, அந்த கிச்சன் இன்சார்ஜ் இருக்காங்க, ஒரு வாரம் ஃபுல்லாலாம் இருக்காது. ஏதோ ஒன் டைமுக்கு இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு தீபாவளி சீசனோ, இப்போ இது அருண் பர்த்டேன்னு வரும்போது கேசரி செஞ்சாங்க, ஸ்வீட் செஞ்சாங்க, அன்றைக்கி செஞ்ச ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துன்னு எல்லாரும் பேசியிருக்காங்க. ஃப்ரைடே நம்மளுக்கு இது காட்டில் 24/7 காட்டியிருக்காங்க. அந்த கேசரி ஆகட்டும், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் வந்து அருணுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஒரே வீடு ஒன்றா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த லவ் காட்டுவாங்க. 24 மணி நேரம் காட்டணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அந்த ஷோ ஃபுல்லாக காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்காங்களா, ஒரு வாரம் கிச்சனில் அப்படியே லவ்வோடவே சமைச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோவம் வரும், எக்ஸாஸ்ட் ஆவாங்க, கத்துவாங்க. ஆனால் வந்து அது எங்கே அவங்க அட்ரஸ் பண்ணிக்கிறாங்கன்றது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதில் தர்ஷிகாவுக்கு கோவம் வந்திருக்கும், ஜாக்லினுக்கும் கோவம் வந்திருக்கும், ஏன் அருணுக்குமே வந்தது. அதை மஞ்சரி மேலே காட்டினாரு, அது அப்படி தான் வந்துச்சு. தீபக்குமே ஒரு வாரம் கேப்டன்ஷிப்பில் இருந்தது, அவருக்குமே வந்துச்சு. இதெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று காட்டினார். ஆனால் அது அந்த கேம் எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு ஆடலான்னு ஒன்று போட்டுச்சுல்ல, அதுக்கு பல்ப் வாங்கிச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இது ஜாக்லின்லாம் வந்து கோவப்பட்டதுன்னா உண்மைதான். ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணலன்னா, வேணாம் நீயும் நானுமே பேசிக்கலாம். அங்கே போயிட்டு 2 பேரை திட்டு வாங்குறதுக்கு நீ திட்டு நான் வாங்கிக்கிறேன், நான் திட்டு நீ வாங்கிக்கிறேன். ஆனால் இது இப்படியே இருக்கட்டும். அவர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பல்ப் வாங்கினது சாட்சினா தான். அதில் ரொம்ப நேரம் நிற்க வச்சு கேள்வி கேட்டார். எனக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, கால் வலிச்சிருக்குமோ அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அருண் மஞ்சரி பஞ்சாயத்து இது நம்மளுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், ஹவுஸ்மேட்ஸ் அட்டாக்ட் மஞ்சரின்னு பேசியிருக்கோம். அதோட பார்ட் 2 தீபக் கேப்டன்சி பேசியிருக்கோம். தீபக் அருணுக்கு ஆப்வியஸாக விஜய் சொம்பு தூக்குன மாதிரி தான் இருந்தது. ஓகே, அருணுக்கு பர்த்டே அதனால் பண்ணாரா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சண்டே எபிசோட் நாளைக்கு கூட கேட்கலாம். அருண் பண்ண நிறைய சிலாவலி இருக்குது, திருட்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு. ஆனால் மஞ்சரி ஒரு வார்த்தை கேட்டாங்களாமா, அந்த ஒளிச்சு வச்சு சாப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி. நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அந்த ஹவுஸ்மேட்ஸ் அட்டாக் மஞ்சரியில் அவங்க ஒளிச்சு வச்சு சாப்பிட்டதா வந்து சொல்லலை. என்ன சொல்கிறது, அதை தர்ஷிகாவுமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கலையடா, நீங்கள் மட்டும் திங்குறீங்களேடா அப்படின்னா, அது மறுநாள் செஞ்ச ஃபுட்டை முன்னாள் டேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, மறுநாள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்றதான் விஷயம். அதில் முத்துவும் இன்வால்வ் ஆயிருப்பார், ஆனால் முத்து இங்கே சைலண்ட் ஆகிட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அருண் வந்து நான் நிஜமாகவே வந்து அவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரிலாம் பேசலை அப்படின்னு ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசினார்.
அவர் எவ்வளோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவார்னு நம்மளுக்கு தெரியும். என் ஜாக்லினை பேசலையா, முத்துவை பேசலையா டப்பா டப்பான்னு. அதுக்கப்புறம் பாபான்னு இப்போ பேசினாரு. அர்ச்சனாவை வந்து முத்து உள்ளே கொண்டு வரும்போது டாப்பிக்கில் போன சீசன் வாய் வச்சு தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போது வந்துட்டு அப்போ கொண்டு வரலையா? இப்போ மஞ்சரி கிட்ட ஏன் ரியாவை பேசலையா? ஆனால் அருணுக்கு விஜய் சொம்பு தூக்குன மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? இதில் ப்ரொஜெக்ஷன் ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்க. நம்மளுக்குமே அது குறும்படம் போடும்போது நம்மளுக்குமே தெரியும் அவர் சொன்னார் தான். ஆனால் சொல்லலை செய்யலைன்ற மாதிரி ஸ்வேர் பண்ணி பேசுகிறார். அதுக்கப்புறம் நம்ம அங்கே என்ன சொல்ல முடியும்? அப்புறம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி எங்க ஒருத்தவங்க வந்து இதே தான் ஜாக்லினுக்கு தீபக்கும் பண்ணார். நான் வந்து அவங்கள பர்சனல் அட்டாக்லாம் பண்ணலை. ஆனால் அந்த பொண்ணு தான் பண்ணுச்சுன்னா நீங்கள் பண்ண மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கலாம் இல்லைங்க? அவங்க பண்ணதை நீங்கள் எப்படிங்க கன்ஃபார்மாக சொல்லுவீங்க? உங்களுக்கு ஃபீல் ஆனதுனால தானங்க சொல்லுவீங்க. இல்லை உங்களுக்கு ஜால்டா 2 பேர் கூட இருந்தாங்கன்னா அவங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லை எங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னு நீங்கள் சொன்னால் அவங்களும் சொல்லுவாங்க. மற்றபடி சொன்னாங்களா இல்லைன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க சொல்லலைன்னு சொன்னால் சொல்லலை, சொன்னாங்கன்னு சொன்னால் சொன்னாங்க. யாரும் செஞ்சதை ஒத்துக்க போகிறது இல்லை. ஆனால் ஒத்துக்க வைக்கணும் நீங்கள் 2 ஜால்ரா வச்சு பேச வச்சுட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி தான் ஜாக்லினுக்கு நடந்தது. இன்னைக்கு மஞ்சரிக்கும் அதுதான் நடந்தது. இவர் ட்ரிகர் பண்ணல அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாரு. அவங்களுக்கு அது தோணியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சிவகுமார் அது உங்களுக்கு தோணுதான் நீங்கள் பேச முடியுமானா, அப்போ அருணுக்கு தோணுனது தான் அருண் பேசல. ப்ரொஜெக்ஷன் பண்ணாதீங்கன்னும் போது நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணலைன்னு சொல்லிட்டு போகிறாங்க மஞ்சரி. நம்மளுக்கு அது குறும்படத்தில் வருது. நிறைய பேர் ட்விட்டரில் எடுத்து போட்டிருக்காங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணாதீங்கன்னு அருண் சொன்னால் அந்த வேர்டை யூஸ் பண்ணார் ப்ரொஜெக்ஷன்னுட்டு. அப்போ அந்த மாதிரி வரும்போது அப்போ அது ட்ரிகர் தான் ஆகும். அருணும் ட்ரிகர் ஆகிருக்காரு, மஞ்சரியும் ட்ரிகர் ஆகிருக்காங்க. 2 சைட்லேயும் தப்பு இருக்குது. இதில் அருண் கையெடுத்து கும்பிட்டதும் ட்ரிகர் பண்ணுற விதத்தில் தான். அவர் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டெல்லாம் கும்பிடல. அவர் எப்படி மார்க் பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் முத்துவே இப்போ பாபான்னு சொல்லும்போது டப்புக்கு டப்பாலாம் எல்லாம் பேசும்போது அவர் மார்க் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்கலையா? அருணுக்கு அந்த ஆட்டிடியூடு இருக்குது. அவர்கிட்ட ஸ்மூத்தாக போய்ட்டு அவர் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துருவார். ஆனால் அவர் மற்றவங்களை கிண்டல் பண்ணலாம். ஏன்னா விஷாலோடது அந்த விஷால் கூட சேர்க்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கூட சேர்ந்துருக்கனால சேர்க்க சரியில்லைன்னு இந்த அன்ஷிதாவும் ஆனந்தியா 2 பாய்சனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்போ விஷால் கூட அருண் இருக்கிறதும் சேர்க்க சரின்னு தான் சொல்லணும். நிஜமாகவே அருணுக்கு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல சோலாகவே இருக்கட்டும், அவர் நல்லவராகவே இருக்கட்டும், அவர் நல்லவராக கூட அந்த ஷோவில் தன்னை காட்டிக்கிட்டோம். ஆனால் விஷால் கிட்ட இருக்கிற பாய்சன் விஷால் கூட பழகும்போது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சாச்சனா கூட பழகும்போது முத்து நல்லவராகவே இருந்தாலும் கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஸோ அந்த சேர்க்கை அங்கேயும் தான் வரும். இப்போ இதே அருண் கூடவும் முத்து கூடவும் பழகும்போது தீபக்கோடது விஷயம் அருணுக்கும் வரும், முத்துக்கும் வரும். ஸோ எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொன்னால் அதை வச்சு உங்கள் கேரக்டரை சொல்லிடலான்னு ஒரு விஷயமே இருக்குது. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நிறையவே பொருந்தும். ஸோ வந்து நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்க யார் கூட பழகுறாங்கன்றதை பொறுத்து அது அந்த டாக்ஸிக் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்களா, இல்லை அந்த நல்ல விஷயத்தை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்களான்றது அவங்களோட புரிதலை பொறுத்து. அப்போ இந்த இடத்துல அருண் கிட்டேயும் கொஞ்சம் வந்து அந்த மார்க்கிங் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இதில் அருண் வந்து ஃபுல்லாக அவராக தான் இருக்காரான்னு கேட்டால் விஷால் மண்டைக்குள்ளே ஆல்ரெடி ஏற்றுனது கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தீபக் வந்து அதாவது தீபக் யார்கிட்டயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டார். தீபக் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, தீபக் யார்கிட்டயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டார். அவர் மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அந்த ஆட்டிடியூட் தீபக் கிட்ட இருக்குது. இது தெரியாத மாதிரி தான் அவர் கேம் ஆடிட்டுருக்காரு. அதனால தான் முத்துவே வச்சு ஆடுறாரு, அருணையும் வச்சு ஆடுறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த வாரம் தீபக்கும் ஜாக்லினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று ஆகுது. இந்த ஷோ முடிஞ்ச உடனே. அது ஏன் ஆகுறாங்கன்னா, ஆல்ரெடி தீபக்கும் ஜாக்லின் நிறைய கோல்டு வார் இருக்குது. பட் ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேனே, முழுசாக ஒருத்தங்களை நம்பவும் முடியாது, முழுசாக ஒருத்தங்களை பகச்சிக்கவும் முடியாது. கொஞ்சம் ஜஸ்ட் லைக் தட் பூசி மழுப்பி தான் போயிடணும். இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கவங்க அடுத்த வாரம் ஃப்ரெண்ட் ஆகலாம். அடுத்த வாரம் ஃப்ரெண்டாக இருக்கவங்க அப்படியே வந்து ஹெல்த்தி காம்படிஷன் போகுது 2 பேருக்கும் போது அந்தளவுக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே பிடிக்காத அளவுக்கு வன்மத்தை கொட்டலாம். இப்போ அன்ஷிதா ஜாக்லின் கொட்டிக்கிற மாதிரி. ரைட்டுங்களா? ஸோ வந்து இப்போ தீபக்கும் ஜாக்லின் அந்த வீக்கில் ஃபுல்லாக நம்ம 2 பேரையும் பேசணும். ஆனால் இப்போ அதே தீபக் ஜாக்லின் வந்து ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு மஞ்சரிக்கு எதிராக நிற்கிறாங்க ஜாக்லினும் தீபக்கும். ஸோ அந்த வீடே வந்து மஞ்சரிக்கு எதிராக நிற்கிது. ஸோ இது மாறி மாறி வரும் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மாதத்தில். ஸோ இதுதான் வந்து அந்த கேமோட ஸ்ட்ராட்டஜியே. ஸோ அந்த வீட்டை இது வந்து நம்ம லைஃப்லேயும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னா ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிக்கல, இல்லை நம்மள யாருக்காச்சும் பிடிக்கல அப்படின்னா நம்ம டக்குன்னு அந்த கோவத்தை கொட்டிட முடியாது. அதுக்குன்னு அவங்க கிட்டேருந்து தள்ளி நின்று அந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியுமானா இல்லை. ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஹெல்ப் தேவைப்படும். அதனால் நம்ம பூசி மழுப்பி தான் பண்ணணும். சரி அவங்க செய்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சரி சொல்லணுமானா அதுவும் முடியாது. ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கணும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸில் அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணுமே தவிர ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணுமே தவிர சுத்தமாக நம்ம வேணான்னு சொல்லிட முடியாது. இல்லைனா வந்து போய் ஒட்டிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாகவும் இருக்க முடியாது. இப்படி தான் அந்த வீட்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். அதை வந்துட்டு ஓரளவுக்கு ஜாக்லின் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மஞ்சரி அந்த ப்ராசஸிங்கில் இருக்காங்க போல இருக்குது. ஸோ 2 வாரம் இப்போ திட்டு வாங்கின அப்புறம் வீக்கெண்டில் இதுக்கப்புறம் அவங்களும் அந்த ப்ராசஸிங் வருவாங்க. இப்போ வந்து மஞ்சரிக்கு என்ன பெனிஃபிட்னா,
யார் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னோ ஒன்று தெரிஞ்சிடும். இப்போ மஞ்சரிக்கு சாச்சனா வந்து ஹோஸ்ட் வந்து ஃபேவரெட்டு, முத்து வந்து ஸ்ட்ராங்கு அப்படிலாம் தெரியிற பட்சம், இல்லை தீபக்கு வந்து அந்த வீட்டில் எல்லாருமே பயப்படுறாங்க, தீபக் கிட்ட எதிர்த்து நின்று பேச மாட்டாங்க, பிரச்சனை ஆகிடுதுன்னு தெரியுது அப்படின்னும் போது எந்த சைட் ஸ்டாண்ட் எடுத்து எப்படி நெளிவு சுழிவாக போயிடணும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இந்த கேம் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல அவங்களோட புரிதல் எப்படி இருக்கணும். ஸோ இது இப்படி தான் போச்சு. மஞ்சரி பஞ்சாயத்து பற்றிலாம் நம்ம நிறைய பேசியாச்சு. அருண் பற்றி பேசியாச்சு, தீபக் பற்றி பேசியாச்சு. தீபக் நார்சிஸ்டான்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் போய் பார்க்கல. அதே மாதிரி பிபி சைக்காலஜின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிபியோட ஷோ எப்படி போகும் அப்படின்றது ஒரு புரிதல் இருக்கும். பார்க்குறவங்க போய் பாருங்கள், ஓகேங்களா? இதில் வந்து நார்சிஸ்டான போது நான் நெகட்டிவ்லாம் இல்லை, அந்த மாதிரி கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வெளிலலாம் தெரியாது. அது வந்து நாசுக்காக தான் செய்வாங்க. இது வந்து முத்துமாரி ஆளுங்களுக்கோ பொருந்தும். ஆனால் ஒரு முத்துமாரி ஆளுங்க வெளிப்படையாக இருப்பாங்க. இவங்க மாதிரி ஆளுங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. இந்த நார்சிஸ்ட்லேயே நிறைய டைப் இருக்குது. கிராண்டியோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நிறைய 2, 3, 4, 5 டைப் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஜனங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போது எல்லாருக்கும் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாருக்கூடயுமே ப்ளஸ் மைனஸ் அப்படி இருக்குது அப்படின்னும் போது சைக்காலஜியில் இதை வந்து இந்த லெவலில் வச்சு நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இவங்ககிட்ட இருக்குது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அதை அப்படி தான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.